நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் தேசிய நுகர்வோர் விழிப்புணர்வு நாள் விழா. திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம், திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம், இந்திய நுகர்வோர் சம்மேளனம் ஆகியவை இணைந்து தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு நாள் விழா நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவியருக்கு தூண்டில் விளம்பரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஓவிய போட்டியும், நுகர்வோர் கடமை என்ன, நுகர்வோர் உரிமை என்ன என்கிற தலைப்பில் கட்டுரை போட்டியும் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவிற்கு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். வந்திருந்தவர்களை திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு சங்க பொருளாளர் கவிஞர் முத்துசாமி வரவேற்றார். கன்சியூமர் ஆஃப் அசோசியேஷன் கவுன்சில் மாவட்ட பொறுப்பாளர் தம்பான் தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து நுகர்வோர் உரிமை கடமை குறித்து திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க மாவட்ட செயலாளர் மற்றும் இந்திய நுகர்வோர் சம்மேளன மாவட்ட தலைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார். அவரது உரையில் நுகர்வோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எந்த பொருள் வாங்கினாலும் வரி செலுத்தி பில் வாங்க வேண்டும், வல்லவனுக்கு புல் ஆயுதம், நுகர்வோருக்கு பில்லே ஆயுதம், பில் பெற்றிருந்தால்தான் வாங்கிய பொருளில் ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு முறையிடுவதற்கு முடியும், தரமான பொருட்களை வாங்க வேண்டும், தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க கூடாது, நிதி முதலீடு செய்யும் போதும் நிலம் வாங்கும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக யார் கேட்டாலும் கைபேசியில் வருகிற OTP-க்களை யாரிடமும் கூறக்கூடாது, தேவையில்லாத லிங்கில் சென்று பணத்தை இழந்துவிடக் கூடாது, விழிப்பான நுகர்வோராக இருக்க வேண்டும் என்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க மாவட்ட தலைவர் அனந்தராமன் பரிசுகளை வழங்கியிருந்தார். போட்டிகளுக்கு நடுவர்களாக மனவளக்கலை பேராசிரியை கவிஞர் வேதிகா, சதகத்துல்லா அப்பா கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பாத்திமா, PSN கல்லூரி தமிழ் பேராசிரியை ஆறுமுக செல்வி, கலை ஆசிரியர் தங்கவேல் ஆகியோர் செயல்பட்டனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் புத்தக பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செலியன், எழுத்தாளர் மூவேரா, பாத்திமா, அருங்காட்சியக பணியாளர்கள் உலகநாதன், வயல்ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக சமூக ஆர்வலர் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். வணக்கம், என்னோட பேர் சிவரஞ்சனி. நாங்கள் திருநெல்வேலி டவுன் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி கல்லணையிலிருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு டிசம்பர் 24 நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம். நம்மளுடைய இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடப்பட்டு இருக்கிற இன்னைக்கு நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் வச்சு 6 முதல் 8 வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு ஓவிய போட்டியும், 9 முதல் 12ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு கட்டுரை போட்டியும் நடத்தினாங்க. இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருந்தது. அந்த கட்டுரை போட்டியில நான் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு தினமான இன்னைக்கு பள்ளி மாணவர்களிடையே நுகர்வோருடைய உரிமைகளை பற்றியும் கடமைகளை பற்றியும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில இந்த நிகழ்ச்சியை நடத்தின நெல்லை அரசு அருங்காட்சியகம் அவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.